நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 3 மணிக்கு டெல்லி செல்கிறார் விஜய். அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 3 மணிக்கு சென்னையில் இருந்து டெல்லி புறப்படுகிறார் விஜய். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு நாளை ஆஜராகவிருப்பதற்காக இன்று மாலை 3 மணிக்கு புறப்படுகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஏற்கனவே அவகாசம் கேட்கப்பட்டது. சென்னை அருகே விசாரணை நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது இன்று மாலை 3 மணிக்கு நாளை ஆஜராவதற்காக டெல்லி புறப்படுகிறார். முழு விவரங்கள். வணக்கம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே தவிக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை அளித்திருந்தார். தற்பொழுது மீண்டும் அவருக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் கட்சி பணிகள் காரணமாக விளக்கு கேட்கப்பட்டிருந்தது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரி அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவு தருமாறு கேட்டிருந்தார். ஆனால் டெல்லிக்கு நேரடியாக வந்து தங்களுடைய விளக்கத்தை மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் கூறப்பட்ட நிலையில் தேதி மாற்றப்பட்டு நாளை ஆஜராக இருக்கிறார். இந்நிலையில் முன்தினமே விஜய் டெல்லி புறப்பட இருக்கிறார். கடந்த முறையும் அவர் முதல் நாள் ஆஜராகும் பொழுது அவர் அன்றைய தினம் சென்றிருந்தார். அடுத்த முறை முன்தினம் சென்றிருந்தார். அதே போல இதுவும் ஒரு சாதாரண நிகழ்வா என்று பேசப்பட்டாலும் கூட நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்துல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆன்லைன் மூலமாக தாவேகனுடைய மாவட்ட செயலாளர்களிடம் கூட்டணி செல்வது குறித்து கருத்து கேட்கப்பட்டிருந்தது. அது சமூக ஊடகங்கள் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது முன்தினமே டெல்லி செல்கிறார். எனவே பரபரப்பான ஒரு கேள்வியையும் எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ள விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதற்காக பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்பினை நடத்தி வருகிறார். அந்த வகையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 கரூர் வேலுசாமிபுரத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தினை நடத்தினார். இந்த கூட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பிஞ்சு குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் உடல் நசுங்கி பலியாகினர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. முன்னதாக விஜயின் செயல்பாடுகள் குறித்து சராமாரியான கேள்விகள் நீதிமன்றம் எழுப்பியிருந்தது. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், புசியானந்த், சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து சிபிஐ விசாரணையின் போது அவர்களின் விசாரணை நடத்தப்பட்டு இதையடுத்துதான் ஜனவரி 12 டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதில் நேரில் ஆஜராகி விஜய் விளக்கம் அளித்தார். அன்றைய நாளில் 7 மணி நேரத்திற்கு மேலாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். பின்னர் பொங்கல் கழித்து மீண்டும் ஒரு முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகினார். இதையடுத்து விஜய்க்கு கடந்த வாரம் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. கரூர் வழக்கு விசாரணை தொடர்பாக நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருந்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைக்கவே சிபிஐ விசாரணையை மத்திய அரசு பயன்படுத்துவதாக அரசியல் விமர்சனங்கள் கூறுகிறார்கள். எனினும் விஜய் வேட்புமனு அளித்தவருடன் நேர்காணல் நடத்துவதாக கூறியிருந்ததால் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்கப்பட்டிருந்தது. இதனை சிபிஐ அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்துதான் தற்பொழுது மீண்டும் விஜய்க்கு சம்மன் அனுப்பி விஜய் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க இருக்கிறார். எனவே இன்றைய தினமே மாலை 3 மணிக்கு அவர் தனி விமானத்தில் டெல்லி புறப்படுகிறார். ஆனால் மாலை வேளையிலே பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் விஜயை சந்திக்க கூடுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம், கட்சி தொடங்கிய நாளிலிருந்தே தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் போட்டி, அதாவது விஜய் தலைமை ஏற்று வருபவர்களுக்கு தான் கூட்டணி என்றும் கூறியிருந்தார். அதே போல கொள்கை எதிரி மற்றும் அரசியல் எதிரியுடன் ஒருபொழுதும் கூட்டணி இல்லை என்றும் கூறப்பட்டிருந்த சூழலில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களிடம் கூட்டணிக்கு செல்லலாமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. எனினும் என்டிஏ கூட்டணிக்கு செல்லலாமா என்று அவர்கள் கேட்கப்படவில்லை என்றாலும் கூட அவர்கள் கண்டிப்பாக அரசியல் எதிரியான திமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எனவே அவர்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்டிஏ, அதாவது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான். எனவே தான் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிற சூழலில் அவர் தற்பொழுது சிபிஐக்கு விசாரணைக்காக செல்ல இருக்கிறார். இந்த 2 நாள் இடைவெளியில அவர் முழுமையான ஒரு விளக்கத்தை அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு பொது வழியில தெரிவிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிற சூழலில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் டெல்லி செல்ல இருப்பது, அதாவது முன்தினமே டெல்லி செல்ல இருப்பது ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி செரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.